இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டில் தீபம் ஏற்றி முருகனை வழிபடுவோம். நிறைய தீபம் ஏற்றுவோம். தீபம் ஏற்றும் போது கட்டாயம் திருப்புகழ் பாடி ஏற்றுங்க. தீபமங்கல ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். சாதாரணமா ஒரு விளக்கு ஏத்தணும்னு சொன்னா அது வீட்டுல இருக்கக்கூடிய இருட்டை வேணா போக்கும். ஆனா அதே விளக்க முருகனுடைய பேரை சொல்லி ஏத்தணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருட்டை அது போக்கும். அதனால இந்த தடவை ஒவ்வொரு தீபத்தை ஏற்றும் போதும் முருகான் ஒரு தீபம், குமரான் ஒரு தீபம், காங்கேயான் ஒரு தீபம், கார்த்திகேயான் ஒரு தீபம், சரவண பெருமாளேன்னு ஒரு தீபம், வள்ளிமன வாழனேன்னு ஒரு தீபம், உங்களுக்கு என்னென்னலாம் முருகனுடைய பேர் தெரியுமோ அந்த பேரெல்லாம் சொல்லி தீபம் ஏத்துங்க. உங்க வாழ்க்கையில இருள் அகன்று சந்தோஷம் பொங்கும். அது மட்டும் இல்ல, இந்த தீபத்தை எல்லாம் ஏத்திட்டு முருகன்கிட்ட போய் முன்னாடி நின்று, முருகா நான் உனக்காக இத்தனை தீபம் ஏற்றி வச்சிருக்கேன், ஏன் தெரியுமா? இந்த தீபம் எல்லாம் ஒரு கட்டத்துல அணைஞ்சு போயிடும். ஆனா நீ என் வாழ்க்கைக்குள்ள உன் அருளெனும் அணையா தீபத்தை என் வாழ்க்கையில் ஏற்றி வைக்க வேண்டும் கந்தவேல் பெருமானேன்னு அவனுடைய திருவடியில சரணடைஞ்சோம்னு சொன்னா நிச்சயமாக முருகப்பெருமான் நம் வாழ்விலே முருக அருள் எனும் அணையா தீபத்தை ஏற்றி வைப்பார். அனைவருக்கும் இனிய திரு கார்த்திகை தீப நன்னாள் நல்வாழ்த்துக்கள்.